ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு தரமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு அப்டேட் இது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக வைரலாக போயிருந்தது. கமலஹாசன் அவர்களும் ரஜினி சாரும் ஒரு படம் இணைந்து பண்ண போகிறாங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த படத்தை வந்து பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். அதுலேயும் குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் அவங்க 2 பேர்கிட்டேருந்து க்ரீன் சிக்னல் வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. ரஜினி சாரும் அந்த சம்பள விஷயத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்காரு. ஸோ அது எப்படி நண்பர்கிட்டேருந்து நம்ம வந்து தொகையை வாங்குறது அப்படின்றதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பேசினிருக்காங்க. ரொம்ப டீப்பாக ஆனால் இந்த ப்ராஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன், இதனால் தான் லோகேஷ் கனகராஜ் அடுத்து துவங்குறதா இருந்த கைதி செகண்ட் பார்ட்டை தள்ளி வச்சுட்டாரு. இந்த படத்துக்காக அவர் வந்து கதை எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டார் அப்படின்ற பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ கமலஹாசன் அவர்களே சைமா அவார்ட்ஸில் இதை பற்றி ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் பேசிட்டாரு. அவர் பேசின அந்த வீடியோக்கான லிங்க்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் தந்திருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அந்த இடத்துல சைமா அவார்ட்ஸில் வந்து சதீஷ் அவர்கள் வந்து கேட்குறாரு, காமெடி சதீஷ் கேட்குறாரு, நாங்கள் ஒரு விஷயம் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுருக்கோம், இது வந்து உண்மைதானா, நடக்குமா, நீங்களே சொல்லிடுங்க அப்படின்போது, நடக்கும்ன்றதை நம்புவோம், அதை நோக்கி எங்கள் பயணம் இருக்கும். அப்புறமேட்டா அடுத்த கேள்வி கேட்குறாரு, இதில் வந்து ரஜினி சார் இருக்கிறாருல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கண்டிப்பாக அவரை வச்சு தானே நம்ம இது பிளானே பண்ணுறோம். ஆனால் இது உங்களுக்கு தான் வந்து இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும், எங்களுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா நாங்கள் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணோம். ஆனால் அந்த டைமில் அவரும் பிஸியாக இருந்துட்டார், நானும் பிஸியாக இருந்துட்டேன். அது அப்படியே தள்ளி போயிடுச்சு. அதனால் எங்களுக்கு இது சர்ப்ரைஸ் கிடையாது. நாங்கள் வந்து நண்பர்களாக தான் இருக்கோம். எங்களுக்குள்ள போட்டி வந்து பிஸ்னஸ் ரீதியாக தான் இருக்குமோ தவிர எங்களுக்கு பர்சனலாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த ஈகோவும் கிடையாது, அவருக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. அதனால் இந்த போட்டியெல்லாம் உருவாக்குனது நீங்கள் தான், சினிமா தான். ஆனால் எங்களுக்கு அது கிடையாது. அதே போல் முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் வந்து இது வந்து ஒரு பெரிய தரமான சம்பவம் அப்படி இப்படி நாங்கள் சொல்ல விரும்பலை. ஏன்னா தரமான சம்பவம் சொல்லிட்டாக்கா நாளைக்கு திடீர்னு தரன்னு நம்மளை இழுத்து ரோட்டில் விட்டுருவாங்க. அதனால் நாங்கள் ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நாங்கள் தரோம், லெட் த ஃபிலிம் ஸ்பீக்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அந்த வீடியோ தான் இப்போ காட்டுத்தீ போல் வைரலாக போயிருந்துருக்கு. அதை பேசி முடிச்சோடனே சதீஷ் அவர்கள் வந்து மேடையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு, இதன் மூலியமாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம என்ன தெரிவிச்சுக்கலாம்னா, ரஜினி சாரும் கமல் சாரும் ஒன்றா படம் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொன்னோன்னே பயங்கரமான கரகோஷம். அந்த வீடியோ பயங்கரமாக வைரலாக போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.